ஈரானுக்குள் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்துவதற்கு CIA உளவுப் பிரிவானது மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களும் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான உறுப்பினர்களும் இவை தொடர்பான மிக முக்கியமான ஸ்கூப் செய்திகளும். காங்கிரஸ் சபையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை உறுதிப்படுத்திய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சரின் அதிரடியான கருத்துக்களும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களையும் குறித்த தாக்குதல் திட்டங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் கெங் ஆஃப் எயிட் குழுவிடம் சமர்ப்பித்த மார்க்கோ ரூபியோவும் CIA உளவுப் பிரிவினுடைய தலைவரும் இவை தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய F-22 ராப்டர் ஸ்டெல்த் போர் விமானங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியினுடைய விஜயமும் அடுத்த கட்ட நகர்வுகளும். ஈரானின் புதிய வடிவிலான ட்ரோன் பயிற்சிகளும் பஹ்ரைனின் உளவு படகுகளை கைப்பற்றிய ஈரானிய IRGC குதுஸ் படைப்பிரிவினரும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்புக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும். ஈரானின் எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்றி இருப்பதாக சில இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. உண்மையில் அமெரிக்க கடற்படையினர் சுற்றி வளைத்து கைப்பற்றியிருக்கக்கூடிய பெரித்கா என்கின்ற எண்ணெய் சரக்கு கப்பலானது சீனாவுக்கு சொந்தமான சரக்கு கப்பலாகும். இந்த சரக்கு கப்பல் ஜனவரி 3ஆம் திகதி வெனிசுவேலா மீதான முற்றுகைக்கு பின்பு வெனிசுவேலாவிலிருந்து எண்ணெயை ஏற்றிச் சென்றுள்ளது. வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்தை அமெரிக்க கடற்படையினர் முற்றுகையிட்டதற்கு பின்பு அமெரிக்க கடற்படையிடம் சிக்காமலேயே குறித்த கப்பலானது இருந்தது. மேலும் குறித்த கப்பலுக்கு எதிராக 2019ஆம் ஆண்டே அமெரிக்காவினுடைய கருவூலத்துறையானது பொருளாதார தடைகளை விதித்திருப்பதாகவும் வெனிசுவேலாவினுடைய எண்ணெயை கொண்டு சென்றதற்காகவே இந்த கப்பலுக்கு எதிரான தடைகள் விதிக்கப்பட்டிருந்ததாகவும் இதற்கமைவாகவே குறித்த கப்பலை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை அமெரிக்க கடற்படையினர் மேற்கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்திலிருந்து தப்பியிருந்த குறித்த சரக்கு கப்பலானது இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் வைத்தே அமெரிக்க கடற்படையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த எண்ணெய் கப்பலானது ஈரானுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் அல்ல என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளுக்குள்ளும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பாக ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்றும் ஈரானிய உச்ச தலைவர் கொல்லப்பட்டால் அல்லது ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தூதரகங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பின்பு ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய போராளிகளையும் ஸ்லீப்பர் செல்களையும் ஈரான் முழுமையாக ஆக்டிவேட் செய்துவிடும் என்றும் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அலுவலகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இதனால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்பு வழிமுறைகளை அவசரமாக பின்பற்ற வேண்டும் என்றும் ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அலுவலகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் போது ஈரானின் உச்ச தலைவரை அமெரிக்கா படுகொலை செய்து விட்டால் அல்லது மிகவும் ஆபத்தான தாக்குதல்களை ஈரானுக்குள் மேற்கொண்டு விட்டால் இதற்கு பதிலடியாக ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதரகங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தூதரகங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஒட்டுமொத்த நலன்களுக்கு எதிராகவும் ஈரான் தாக்குதல்களை விரிவுபடுத்தும் என்றும் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக போராளிகளை ஆக்டிவேட் செய்யும் என்றுமே ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் பணிபுரியக்கூடிய ஜெர்மனியர்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களை அவசரமாக ஜெர்மனிக்கு அழைத்து வருவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் ஜெர்மனிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேபோன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐரோப்பா மற்றும் ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தூதரகங்களுக்கு உச்செச்சரிக்கைகளை வழங்கியுள்ளது. ஐரோப்பா மற்றும் ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைப்பதற்கும் இந்த தூதரக அதிகாரிகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாப்பதற்கும் இஸ்ரேலிய அரசாங்கம் அவசரமாக வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உலகில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகங்களுக்கும் இறுதி எச்சரிக்கைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் ஈரானினுடைய ட்ரோன்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானிடம் இருக்கக்கூடிய ஸ்டெல்த் வகை ட்ரோன்களும் களமிறக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடற்படை தளத்தையும் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களையுமே முழுமையாக ஈரான் கண்காணித்து வருகின்றது. இதற்காக பல ட்ரோன்களை ஒவ்வொரு நாளும் ஈரான் களமிறக்கி வருகின்றது. இதனால் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் அமெரிக்காவினால் முழுமையான உளவு தகவல்களை பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது. பாரசீக வளைகுடா மற்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை உச்சகட்டத்திற்கு ஈரான் நகர்த்தி இருப்பதனால் அமெரிக்காவினுடைய MQ-4C ட்ரோன்களை முழுமையாக களமிறக்கி கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஈரான் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் அமெரிக்காவினால் முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய 3 MQ-4C அமெரிக்க ட்ரோன்கள் கடந்த ஒரு வாரத்திற்குள் சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. மேலும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தளத்திலிருந்தும் ட்ரோன்கள் மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமைக்கு அமெரிக்க இராணுவம் தள்ளப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் தற்போது அமெரிக்க கடற்படையினர் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சில வர்த்தக படகுகளை பயன்படுத்தி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு அமெரிக்கா முயற்சி செய்துள்ளது. அதாவது பஹ்ரைனினுடைய மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய படகுகள் மூலமாக உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு அமெரிக்கா முயற்சி செய்துள்ளது. மேலும் இப்படியான நிலைமையில் ஈரானிய IRGC கடற்படையினர் பஹ்ரைனினுடைய சில வர்த்தக படகுகளை கைப்பற்றியுள்ளார்கள். அமெரிக்க கடற்படையினுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாகவே இவர்கள் உளவு பார்ப்பதற்காக களமிறங்கியுள்ளார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதனால் பஹ்ரைனினுடைய சிறிய படகுகளை கைப்பற்றி குறித்த படகில் இருந்தவர்களையும் ஈரானிய கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். அதே நேரம் கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 5 வரையிலான படகுகள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய உளவு தகவல்களை சேகரிக்கக்கூடிய முயற்சிகளை ஈரானிய கடற்படையினர் முழுமையாக தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பாரசீக வளைகுடா பிரதேசத்தினூடாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய ஒவ்வொரு வர்த்தக கப்பல்களையும் ஈரானிய கடற்படையினரும் உளவுத்துறையினரும் முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள். அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய ஒட்டுமொத்த வணிக கப்பல்களையும் ஈரானிய கடற்படையினர் முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள். ஏதாவது வளமைக்கு மாற்றமான சம்பவங்கள் நடைபெற்றால், நகர்வுகள் தென்பட்டால் உடனடியாக குறித்த கப்பல்களை கைப்பற்றி தட்டி தூக்குவதற்கான உத்தரவுகளும் ஈரானிய கடற்படையினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஈரான் வடமேற்கு, வடக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களில் அதிரடியான ட்ரோன் சோதனைகளையும் ஏவுகணை சோதனைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தில் ஈரானிய இராணுவத்தினர் நோட்டம் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்திலே விசேட ட்ரோன் பயிற்சிகளையும் வான் பாதுகாப்பு ஏவுகணை பயிற்சிகளையும் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூலோபாய தீவுகளிலும் ஈரானிய IRGC இராணுவம் விசேட ட்ரோன் பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது மிகவும் சிறிய ட்ரோன்களை பயன்படுத்தி புதிய வடிவிலான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய பயிற்சிகளையே அவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். போர்க்கப்பல்களுக்கும் அமெரிக்க கடற்படையினருக்கும் சவாலாக இருக்கக்கூடிய விதத்திலேயே இந்த புதிய வடிவிலான ட்ரோன் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சிறிய ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி அந்த மிகப்பெரிய படையை ஷஹீத் ட்ரோன்களுக்கு கீழால் வழிநடத்துவதற்கான ஒரு புதிய திட்டத்தையும் இவர்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். அதாவது ஆயிரக்கணக்கான சிறிய ட்ரோன்களை ஷஹீத் ட்ரோன்கள் மூலமாக வழிநடத்தக்கூடிய புதிய திட்டம் ஒன்றை இவர்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். மேலும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக குறித்த ட்ரோன் பயிற்சி தொடர்பான மேலதிக தகவல்களை ஈரானிய இராணுவம் வெளியிடவில்லை. அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட போரின் போது இந்த ட்ரோன் சாகசங்களை ஈரானிய கடற்படையினரும் வான்வழி படையினரும் முழுமையாக களமிறக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்கா 11 F-22 ராப்டர் ஸ்டெல்த் போர் விமானங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது. குறித்த F-22 ஸ்டெல்த் போர் விமானங்களுடன் எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான படைப்பிரிவுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி நெகவ் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அமெரிக்க விமானப்படை தளபதிகளோடு கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். 12 நாள் போரின் போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு இந்த நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்தை தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயன்படுத்தி இருந்தது. இதற்கமைவாகவே தற்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்தில் முழுமையாக தயார்படுத்தல்களை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி எல்சமிரும் குறித்த விமான கட்டளை தளத்திற்கு விஜயம் செய்திருப்பது இந்த தயார்படுத்தல்களையே உறுதிப்படுத்துகின்றது.
அடுத்து நேற்றைக்கு முன்தினம் திங்கட்கிழமை காலையில் ஈரானிய IRGC இராணுவத்தின் விசேட படைப்பிரிவுகளும் புலனாய்வு படைப்பிரிவுகளும் ஒன்றிணைந்து அதிரடியான தரமான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இமாம் கமேனியின் இல்லத்திற்கு அருகாமையிலேயே இந்த விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த விசேட இராணுவ நடவடிக்கையின் மூலமாக 100க்கும் அதிகமான MEK பயங்கரவாத உறுப்பினர்களையும் இன்னும் சில முக்கியமான தலைமைகளையும் புள்ளிகளையும் கைது செய்துள்ளார்கள். இன்னும் சிலரை குறித்த இடத்திலேயே கொத்தாக அளித்துள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான ஸ்கூப் செய்திகளும் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது CIA உளவு பிரிவானது ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு, ஈரானிய உச்ச தலைவருக்கு எதிரான சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கு, ஆட்சி கவிழ்ப்புகளை மேற்கொள்வதற்கு ஈரானுக்குள்ளே மறைமுகமாக இருக்கக்கூடிய MEK உறுப்பினர்களையும் அதனுடைய மிக முக்கியமான புள்ளிகளையும் பயன்படுத்தியுள்ளார்கள். இவ்வாறு 100க்கும் அதிகமானோரை பயன்படுத்தி ஈரானுக்குள் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இருப்பினும் இவை தொடர்பான உளவு தகவல்களை துல்லியமாக பெற்றுக்கொண்ட ஈரானிய உளவு பிரிவினர் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பே MEK உறுப்பினர்களில் 100க்கும் அதிகமானோரை கொத்தாக தட்டி தூக்கி கைது செய்துள்ளார்கள். CIA உளவு பிரிவினுடைய சூழ்ச்சி திட்டங்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட இருந்த மிகப்பெரிய நடவடிக்கைகளை ஈரானிய இராணுவத்தினரும் புலனாய்வு பிரிவினரும் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். அத்தோடு ஈரானிய இராணுவத்தின் இந்த நடவடிக்கைகள் உண்மையிலேயே வெற்றிகரமான நடவடிக்கைகள் என்றும் CIA உளவு பிரிவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு எங்களுடைய 100க்கும் அதிகமான உறுப்பினர்களும் இன்னும் சில முக்கியமான தலைமைகளும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என ஜெர்மனியில் இருக்கக்கூடிய MEK பயங்கரவாதிகளுடைய தலைமையகமும் அறிவித்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் CIA உளவு பிரிவினால் ஈரானுக்குள்ளே மேற்கொள்ளப்பட இருந்த மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டத்தை, ஆட்சி கவிழ்ப்பை ஈரானிய உளவு பிரிவினரும் இராணுவத்தினரும் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். மேலும் நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாகவும், திங்கட்கிழமை காலையிலேயே இந்த விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு 100க்கும் அதிகமானோரை கைது செய்து தட்டி தூக்கியதன் விளைவாகவே அமெரிக்காவினால் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து CIA உளவு பிரிவினுடைய இந்த சூழ்ச்சி திட்டங்கள் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் ஈரானுக்குள்ளே CIA உளவு பிரிவினரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளை ஈரானிய இராணுவத்தினர் கொத்தாக தட்டி தூக்கி இருப்பதனால் இன்றைய தினம் CIA உளவு பிரிவானது பர்சி மொழியில் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த காணொலியானது ஈரான் மக்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காணொலியாகவும் CIA உளவு பிரிவானது அறிவித்துள்ளது. மேலும் குறித்த காணொலியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது: நாங்கள் ஈரானியர்களுக்கு உதவுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். மேலும் ஈரானுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் வெற்றியளிக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானியர்கள் உங்களுடைய உதவிகளை எங்களுக்கு தர வேண்டும். மேலும் எவ்வாறு CIA உளவு பிரிவை தொடர்பு கொள்வது என்பது தொடர்பாகவே நாங்கள் இந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளோம். இந்த காணொலியில் குறிப்பிட்டிருப்பதை போன்று நீங்கள் எங்களுடைய உளவு பிரிவை தொடர்பு கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதன் மூலமாக எங்களுக்கு இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் என CIA உளவு பிரிவானது பர்சி மொழியில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது. நேற்று இரவு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் CIA உளவு பிரிவினுடைய தலைவரும் ஒன்றிணைந்து யங் ஆஃப் எயிட் குழுவை சந்தித்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான முழுமையான திட்ட வரைபடங்களை முன்வைத்துள்ளார்கள். இதன்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும் மிக முக்கியமான உளவு தகவல்கள் தொடர்பாகவும் அனைத்து விதமான அறிக்கைகளும் ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மார்க்கோ ரூபியோ குறித்த திட்டங்களை சமர்ப்பித்ததற்கு பின்பு யங் ஆஃப் எயிட் குழுவில் இருக்கக்கூடிய செனட்டர்களில் ஒருவரான சக் ஷூமர் ஊடகங்கள் இடத்தில் இவ்வாறு தெரிவித்தார்: இந்த நிலைமையானது மிகவும் தீவிரமானது. இது தீவிரமானது. நிர்வாகம் அமெரிக்க மக்களிடத்தில் இவை தொடர்பான வாதங்களை முன்வைக்க வேண்டும் என பதற்றத்தோடு அவர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அத்தோடு அமெரிக்காவினுடைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் டொனால்ட் ட்ரம்புக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க நலன்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்திவிடும். நாங்கள் எதிர்பார்க்காத விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என டொனால்ட் ட்ரம்புக்கு குறித்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் காங்கிரஸ் சபையில் விசேட உரையை முன்வைத்திருந்தார். மேலும் இந்த உரையில் ஈரான் தொடர்பாக அவர் இவ்வாறு தெரிவித்தார்: அமெரிக்காவுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை முழுமையாக நீக்குவதற்கு நாங்கள் தயங்கப் போவதில்லை. இதற்கமைவாகவே கடந்த வருடம் ஈரானுக்கு எதிராக மிட் நைட் ஹமர் தாக்குதல்களை மேற்கொண்டோம். 47 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானை கைப்பற்றிய கொலைக்காரர்களும் அதனுடைய பிரதிநிதிகளும் பயங்கரவாதம், மரணம் மற்றும் வெறுப்பை மாத்திரமே விதைத்துள்ளார்கள். 47 ஆண்டுகளாக ஈரானை ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் அமெரிக்கர்களை
கொலை செய்துள்ளது. எங்களுடைய அதிகளவான அமெரிக்க சிப்பாய்களை கொலை செய்துள்ளார்கள். மில்லியன் கணக்கான அமெரிக்க மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற 32,000க்கும் அதிகமான பொதுமக்களை கொலை செய்துள்ளார்கள். அதே போன்று ஈரானின் ஏவுகணைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். ஐரோப்பாவிலும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய தளங்களுக்கு எதிராகவும் நலன்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலேயே ஏவுகணைகளை வடிவமைத்துள்ளார்கள். மேலும் அவர்கள் அமெரிக்காவையும் இலக்கு வைப்பார்கள். அமெரிக்காவை இலக்கு வைக்கக்கூடிய ஏவுகணைகளையும் அவர்கள் தயாரித்து வருகின்றார்கள். இதனால் ஈரானினுடைய ஏவுகணைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். ஈரானின் ஏவுகணை திறன்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மிட்நைட் ஹமர் தாக்குதலில் அவர்களுடைய அணுசக்தி திறன்களை அளித்தோம். ஆனால் தற்போது அவர்கள் மீண்டும் அவற்றை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்கப் போவதில்லை என்கின்ற வார்த்தைகளை ஈரானியர்கள் இன்னும் தெளிவாக கூறவில்லை. தற்போது நாங்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் பயனளிக்காவிட்டால் அவர்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது வேண்டுமானால் அமெரிக்காவுக்கு சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது சாத்தியமான விடயம் அல்ல என்பதனை அமெரிக்கர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு நாங்கள் வாய்மூடி மௌனமாக இருப்போம் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். மேலும் தற்போது எங்களுடைய சிவப்பு கோடுகளும் தாக்குதல் திட்டங்களும் மாற்றமடைந்து விட்டன. எங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் விகிதாசாரமற்ற முறையில் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் வீரியமாகவே அமைந்திருக்கும் என ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நாளைய தினம் ஜெனீவாவில் 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக இன்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஜெனீவாவை நோக்கி பயணம் செய்துள்ளார். மேலும் இந்த பேச்சுவார்த்தையிலும் ஈரான் தந்திரமாக காய்களை நகர்த்தி இழுத்தடிப்பு செய்யக்கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த நிபந்தனைகளையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.